கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வியட்நாமுக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 8 nights 9 days அப்படின்னு பிளான் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் 1,24,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், 4-star ஹோட்டல் அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெய்லி கைடு சார்ஜஸ், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தில் முதல் விஷயம் ட்ராவல் நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்து கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்க முடியும். 2வது விஷயம் ஹோயன், நின்பின், ஏன்ஷியன்ட் டவுன், லேண்டன் போட் ரைட் அப்படிங்கிற மாதிரி மற்ற ட்ராவல் ஏஜென்சிஸ் யாருமே ப்ரொவைட் பண்ணாத சில யூனிக்கான பிளேசஸையும் சேர்த்தே இவங்க கவர் பண்ணுறாங்க. மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 10,000 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க நபரா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ரேகா சித்திரம் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையாக ஒரு இடத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு போய் தோண்டுது. அங்கே கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி படுகொலை செய்யப்பட்ட ஒரு நபருடைய எலும்புக்கூடு மட்டும் கிடைக்கிது. இப்போ இந்த கேஸை இப்போ தான் சஸ்பென்ஷன்லேருந்து திருப்பி வந்து டியூட்டிக்கு ஜாயின் பண்ண நம்ம படத்துடைய கதாநாயகன் கையில் கொடுக்கப்படுது. அவர் தான் இந்த கேஸ் எடுக்கிறாப்புல. உண்மையாக கொலை செய்யப்பட்டது யார், கொலை பண்ணது யார் அப்படிங்கிறதெல்லாம் கடைசியாக இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய மிகப்பெரிய பலமே இதனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். அதுவும் மலையாள சினிமாக்கே உரித்தான அந்த ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமாவாக, அதுலேயும் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் க்ரைம் த்ரில்லர் படமாகத்தான் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முடிஞ்ச அளவுக்கு அதை சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் 1985 மம்முக்கா நடித்து வெளியான ஒரு படத்தோடு போய் இந்த படத்தை முடிச்சு போட்ட விதமாகட்டும், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை விட முக்கியம், அதில் ஒரு சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸு அதெல்லாம் இருக்குது. அதை நான் எங்கேயும் ரிவீல் பண்ண விரும்பலை. குறிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் ஒன்று வரும். அதெல்லாம் செம மாசான ஒரு மொமெண்ட்ஸு. அதெல்லாம் நீங்கள் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் த பார்ட்டி. அதை நீங்கள் அங்கே போய் பார்த்தே என்ஜாய் பண்ணிக்கோங்க பார்க்கணும்னா. படத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் தான். ஒன்று ஆசிஃப் அலி, இன்னொன்று அனஸ்வரா ராஜன், 3வது மனோஜ் கே ஜெயன், 4வது ஜாரின் ஷிஹாப். இவங்க 4 பேருமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்க்ரீனில் நீட்டாகவே புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது போக சித்திக் ஆகட்டும், இந்திரன்ஸ் ஆகட்டும், ஜெகதீஷ் ஆகட்டும்னு சொல்லி சீனியர் ஆக்டர்ஸ் ஒரு சில பேர் அவங்கவுங்க அந்த சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், பட் தேவையான விஷயங்களை அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. மியூசிக்கை பொறுத்தளவுக்கு முஜீப் மஜீத் அவர் படத்துடைய 2 சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துடைய முதல் பாடல் நல்ல ஒரு மெலடி நம்பர், அதுவும் சரி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் கன்னியாகுமரியில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். இந்த 2 பாடல்களுமே நல்லா இருந்தது. அதே மாதிரி படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே தேவையான விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஆகா ஓகோன்னு சொல்கிறீங்களோ இல்லையோ, டெஃபினட்டாக என்ன தேவையோ அது இருந்தது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு. அதையும் நீட்டாகவே அவர் நிறுத்தியிருந்தார். இந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயமே இந்த கதைக்களம் ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இந்த கதைக்களம் எனக்கு இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, படம் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேருந்தே கொலுசுன்னு கடைசி வரைக்கும் கொலுசுன்னு சொல்லியே ரைட்டு அப்படின்னு அந்த கதாபாத்திரம் உள்ளே வரும்போதே ரைட்டு அப்போ இவங்க தானே அது அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வந்துடுது. அங்கேயே நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடுறோம் யார் அப்படின்னு. அதனால் ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருக்குது பல விஷயங்கள். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, கதாநாயகனுக்கு யார் தேவையான விஷயங்களை கொடுக்குறாங்களோ இல்லை ஒரு விட்னஸ் மாதிரி இருக்காங்களோ எல்லாரும் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னா பின்னர் யாராக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அதையும் யார் முக்கியமான வில்லன் கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு இன்ட்ரோ கொடுத்துருவாங்க அங்கங்கே. இதனாலேயே அப்புறம் வேறு யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. அதனால் ரொம்பவே ப்ரிடிக்டபுளாக இருக்குது இந்த ஸ்டோரி லைனும் சரி, ஈவன் இவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதமும் சரி. இன்னொரு பக்கம் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் க்ரைம் த்ரில்லர் மோடில் தான் போகுது. அதனால் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக போகுது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்த தருணத்திலிருந்து ஸ்ட்ரெயிட்டவே நம்ம கதாநாயகி 1985 நடந்த ஒரு படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னா 10 நிமிஷம் வைக்கலாம், 35 நிமிஷம் 40 நிமிஷமும் வைப்பீங்க. அவ்வளவு தூரம் அந்த ஃப்ளாஷ்பேக்கை ஜவ்வா இழுத்து அந்த ஃப்ளாஷ்பேக்கை எண்டு கார்டு போடும்போதே யார் கல்பிரிட்ஸு, அவங்களுக்கு என்ன மோட்டிவ் அப்படிங்கிறதையும் அங்கேயே உடச்சிடுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், செகண்ட் ஹாஃபுடைய கிட்டத்தட்ட மிட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்லேயே எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு போயிடுது. ஏங்க
இறந்து போனது யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுது. இதை யார் பிளான் பண்ணி போட்டு தள்ளினது அப்படிங்கிறதும் நமக்கு புரிஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் மீதி என்ன இருக்க போகுது பின்னாடி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம உட்காந்துருக்கோம். இருந்தாலும் அவங்க அதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்கிறாங்க. போலீஸ் ஒரு கேஸ் எடுத்து கடைசியாக அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, அதை ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த நபர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னு படத்தில் ஒரு கதாபாத்திரம் நம்ம கதாநாயகன்கிட்ட சொல்லுது. அதெல்லாம் சரிப்பா, அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. படம் பார்க்க வந்து எங்களுக்கு எதுக்கு? செத்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, கொன்னது யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணால் என்ன, க்ளோஸ் பண்ணலன்னா என்ன அந்த கேஸை அப்படிங்கிற ஒரு மோடில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன உதைக்கத்தான் செய்யுது இந்த படம் பார்க்கும்போது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் போனீங்க அப்படின்னா ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு படம் தான் இது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா 16 வயசுக்கு மேற்பட்டவங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் நான் மலையாள வெர்ஷனில் தான் நம்ம ஊர் தியேட்டர்ஸில் பார்த்தேன். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது மக்களே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.